தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு மாநில மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில தலைவர் திருமிகு ஆனந்தகுமார் அவர்களை, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திண்டுக்கல் மாவட்ட தலைவர் இளம்பாரதி அவர்களை, பொருளாளர் ஜெயசுதாஸ் அவர்களை, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர்.கே. சுப்பிரமணியன் அவர்களை, மாநில பொதுச் செயலாளர் திருமிகு கு. சதீஷ் அவர்களை, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட செயலாளர் பிரபாகர் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் வரவேற்று உரையாற்றி மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற திருவள்ளூர் பேரவையின் பொருளாளர் என்.எம்.பி. ராஜா மைதீன் அவர்களை, திருவள்ளூர் பேரவை செயலாளர் திரு திபூர் ஜியாஸ் அவர்களை, ரத்தனக்குண்டு கல்வி பிரபலர் திரு முத்துராமலிங்கம் அவர்களை, எனக்கு முன்னர் உங்களிடையே ஒரு உணர்ச்சிகரமான உரையாற்றி மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் வலியுறுத்தி விடைபெற்று சென்றிருக்கிற அகில இந்திய தமிழ் அறம் மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு பொன் கரூர் ரஜினிகாந்த் அவர்களை, தமிழக கல்வியாளர்கள் சங்க பேரவையின் தலைவர் திரு அருணா துர்காப்பியன் அவர்களை, தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளாளர்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு குடியரசு அவர்களை, தீர்மானத்தை முன்மொழிந்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் விஜயகுமார் அவர்களை, நன்றி உரை ஆற்றவிருக்கிற மாநில பொருளாளர் எம். வெங்கடாச்சலபதி அவர்களை மற்றும் என் உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி கனியமுதன் அவர்களை, மாநில பொறுப்பாளர் அகமது சாஹிப் அவர்களை, மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா அவர்களை, தம்பி திருச்சித்தன் அவர்களை, தமிழ்முகம் அவர்களை, அன்பரசு அவர்களை, பெர்னா, பாபு, ஆனந்தராஜ், ரமேஷ், சவரியம்மாள், பால்ராஜ், நிர்மலா, சாகுல், முருகன், சுப்பிரமணி, நாகராஜ், கோவிந்தராஜ் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகள், மதுரை கலைவாணன் அவர்களை, திரளாக கூடியிருக்கிற தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகளை, நிறுவனங்களை, ஆசிரியர் பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். அண்ணன் நாராயணன் அவர்களோடு தான் நான் விமானத்தில் வந்தேன். ஆனால் அவர் எனக்கு முன்னதாக வந்து மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். நான் காலத்தாக்கு வர நேர்ந்திருக்கிறது. அதற்காக பொறுத்தருட வேண்டுகிறேன். இந்த மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிலே முதன்மையான முதல் தீர்மானம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற தீர்மானம். இதனை மனப்பூர்வமாக நான் வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி தனியார் பள்ளிகள் சந்தித்து வருகிற நெருக்கடிகள், இடர்கள் அடிப்படையிலே சேர்க்கப்படக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அந்தந்த கல்வியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற தீர்மானம், இது போன்ற 14 தீர்மானங்கள், இவை அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன்.
ஆனால் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகிற போது கடைசியாக ஒரு கோரிக்கை வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலும் எழுப்ப வேண்டும். இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு தனியார் பள்ளிகள் சந்திக்கிற நெருக்கடிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். உங்களின் பிரதிநிதியாக நான் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை முன்வைப்பேன் என்ற உறுதியை தர கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஈசி இல்லாமல் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதை இன்றைக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்கிற வருத்தத்தை மிக ஆழமாக அண்ணன் ஈஸ்வரன் இங்கே பதிவு செய்தார். தனியார் பள்ளிகளின் நலன்களையும் மாணவர்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு புதிய அரசாணை ஒன்றை வகுக்க வேண்டியதென தீர்மானம் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே சொல்ல தேவையில்லை. என்னென்ன நெருக்கடிகள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த மாநாட்டின் மூலமாக தனியார் பள்ளிகள் சந்திக்கிற நெருக்கடிகள், இடர்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளவும், அதன் அடிப்படையில் உங்களுக்கு உள்ள துணையாக இருக்கவும், இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இயலாத ஒரு இக்கட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அதை காரணம் காட்டி இந்த மாநாட்டிலே பங்கேற்காமல் தவிர்த்து விடுவேனோ என்ற அடிப்படையில் தொடர்ந்து அகமது சாஹிப் அவர்களும் நம்முடைய இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய முன்னணி தோழர்களும் என்னோடு பேசிக் கொண்டே இருந்தார்கள். அந்த வகையிலே நான் இந்த மாநாட்டில் பங்கேற்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். தனியார் பள்ளிகளில் இந்த கோரிக்கைகள் நியாயமானவை, ஜனநாயகபூர்வமானவை. நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கனிவோடு மக்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடியவர். தனியார் பள்ளிகளில் இந்த பிரச்சனைகளை முதல்வரின் கவனத்திற்கு நாம் எடுத்துச் சென்றால் அதை பரிசீலித்து நிறைவேற்றக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர் முதல்வர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று அப்போது 7 நலவாரியங்களுக்கு ஆணையிட்டார். புதிதாக 7 நலவாரியங்கள் அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் கோரிக்கைகள் காரணமாக இருந்தன. ஒவ்வொன்றையும் கனிவோடு பரிசீலித்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை அறிவித்து ஆணை பிறப்பித்து நடைமுறைப்படுத்தினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குருதி வாரிசாகவும் அரசியல் வாரிசாகவும் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அதே போல கனிவோடு கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடிய மாண்புகளை பெற்றவர் என்பதனை யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதல்வரை சந்தித்து நீங்கள் முறையிட வேண்டும். ஏற்கனவே சந்தித்திருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்றால் விரைவில் நீங்கள் முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை முதல்வரை சந்திக்க எண்ணியுள்ளேன். உங்கள் கோரிக்கைகள் அடங்கிய இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன். குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதையும் தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை இயக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் வலியுறுத்துவேன் என்று கூறி